சரியாகாது அழகர். எத்தனை வருஷம் ஆனாலும் அது சரியாகாது. என்னைக்கா இருந்தாலும் என் அண்ணன் உன்னை கொல்லாம விடாது. ஏய், எதுக்கு இப்ப இப்படி பயங்காட்டுற? உண்மை அதுதான்னு உனக்கே தெரியும் அழகர். ஒத்துக்கோ. இனிமே நீ எங்க ஓடியும் பிரயோஜனம் இல்ல. எப்படி நீ ஊருக்கு வந்துதான் ஆகணும். அண்ணனோட அருவாளுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அதெல்லாம் பார்த்து தானே ஆகணும். பார்த்துக்கலாம் விடு. அதை எப்படி பார்த்துக்கலான்னு விட முடியும்? தன்னோட விருப்பத்தை பத்தி யோசிக்காம எனக்கு என்ன ஆகுமோன்னு யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உன்னை பத்தி நான் எப்படி யோசிக்காம விட முடியும்? நடந்ததுல உன் தப்பு எதுவும் இல்லை அழகர். எனக்காக நீ ஹெல்ப் பண்ண, அதுக்காக உனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இப்போ அதுக்கு என்ன செய்யணுன்ற? உனக்கும் எனக்கும் பாதுகாப்பு வேணும்னா நாம ஒன்னே ஒண்ணுதான் பண்ண முடியும். என்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அழகர். என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன ஆண்டாளு, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஆண்டாளு, இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதுக்காக நம்ம ஓடி இந்த மாதிரி ஆடாதா? அவங்களாம் நம்மளை பற்றி நினச்சிட்டு இருக்கிறது உண்மையாரும்ல? அது உண்மையாவே இருந்துட்டு போட்டோம். அது இல்லைன்னு சொல்றதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாம ஓடி வந்த சூழ்நிலை அப்படி. ஓடி வந்த உனக்கும் எனக்கும் நடுவில் எதுவும் இல்லைன்னு அவங்க நம்ப போறதில்ல. இதையே காரணமா காட்டி கடைசி வரைக்கும் என்னை யாரும் கட்டிக்க போறதும் இல்லை. ஓடி போய் திரும்பி வந்துட்டா அப்படிங்கிறத விட மனசுக்கு பிடிச்சவனோட ஓடி போய் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறது தான் மரியாதை. அந்த மரியாதையை எனக்கு கொடு அழகர். என்னை யாரும் தப்பா பேச மாட்டாங்க. நம்மளை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. மரியாதை, பாதுகாப்பு, எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு இருக்கு. அது உன் மேல நானும், என் மேல நீயும் வச்சிருக்க காதல். எனக்கு பெரிய கஷ்டம் வரும்போதெல்லாம் எதை பத்தியும் யோசிக்காம வந்தது நீ மட்டும்தான். இன்னொரு தடவை நீ யோசிக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரக்கூடாது. உன்னை விட என்னை யாரும் நேசிக்க முடியாது. உன்னை விட என்னை யாரும் நல்லா பார்த்துக்க முடியாது. உன்னை மாதிரி ஒருத்தனை நான் என் வாழ்க்கையில மிஸ் பண்ண முடியாது அழகர். மரியாதை, பாதுகாப்பெல்லாம் தூக்கி போடு. உன் மேல எனக்கு இருக்க காதல்ல கேட்கிறேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அழகர். I love you. ஆண்டாளு, இன்னொரு தடவை நீ நல்லா யோசிச்சுக்க ஆண்டாளு. நன்றி கடனா என்ன காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொல்லாத. யோசிச்சு சொல்லு. இல்ல அழகர், உணர்ச்சி வசப்பட்டோம். உன்னால ஒரு உதவி கிடைக்கும்னு நான் எடுத்த முடிவில்லை. வாழ்ந்தா உன் பொண்டாட்டிய வாழணும். உன் மடியில சுமங்கலியா செத்து போனோம். அவ்வளவுதான் அழகர். அதை தவிர எனக்கு வேற எந்த ஆசையுமே இல்ல. நீ அடிக்கடி கேப்பியே, எங்கேயோ பிறந்து எவ்வளவு பெரிய நாட்டுல போய் படிச்சுட்டு இந்த சின்ன ஊர்ல எங்களோட எதிரி வீட்டுல சுத்தமா எனக்கு எந்த விதத்திலயும் சம்பந்தமே இல்லாத ஒருத்த மேல எப்படி காதல் வந்துச்சுன்னு கேட்பல. அதான் டெஸ்டினி, அதான் விதி. நீயும் நானும் நினைச்சிருந்தா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்திருக்காது. நமக்கு மேல யாரோ ஒருத்தர் நினைக்க போய் தான் நாம காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம். புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்மளை பிரிக்கிறதுக்குள்ள நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் அழகர். நமக்கு கல்யாணம் ஆயிருக்கோன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி திரும்பவும் ஒரு 5-6 மாசத்துல கல்யாணம் பண்ணி திரும்பவும் நாம எதுக்கு ஷாக் கொடுக்கணும்? நாம இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம். இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது. கல்யாணம் பண்ணிப்போம். ஒரே ஒரு தடவை யோசிச்சு. நான் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, முட்டாள். உனக்கு வேணா நீ யோசிச்சுக்கோ. இப்பதான் நீ உண்மையிலே மாப்பிள்ள மாதிரி இருக்க. ஆமாடா,
இந்த டென்ஷன் இது ஒன்று தான் குறைச்சல். இந்த கலவரத்துலயும் உனக்கு ஒரு குதூகலம் கேட்குதான்ற அதானே? டேய், அங்கே அக்கா கல்யாணம் என்னாச்சுன்னு தெரிலடா. அருவாளோட மாமா சுற்றிட்டு இருக்காரு. அதுக்கு நடுவில் இப்படி ஒரு கல்யாணம் தேவையா? மாப்பிள்ள கல்யாணங்கிறது சூப்பர் ஸ்டார் மாதிரி எப்போ ஒரு எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் வர நேரத்தில் கரெக்டாக வரும். பொம்பளையா இருந்தால் தாலி கட்டுறதுக்காக கழுத்தை கப்புன்னு நீட்டணும், ஆம்பளையா இருந்தால் நீட்டின கழுத்தில் கப்புன்னு தாலியே கட்டணும். மாப்பிள்ள ஆசைப்பட்ட பொண்ணு அடைய போற, கொஞ்சம் சிரியண்டா. கண்ணா, நம்ம மொபைலில் 2 ஃபோட்டோ எடுங்க. முதலே சொல்லியிருந்தா ஒரு ஃபோட்டோகிராஃபர் வர சொல்லியிருக்கலாம்ல. ஆட நீங்க வேற, இப்பெல்லாம் செல்போன்லேயே ஹை ரேஞ்சுக்கு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மொபைலில் சார்ஜ்லாம் இருக்குல்ல? ராத்திரிலேருந்து ஆஃப்ல தானே இருக்கு, ஃபுல் சார்ஜில் இருக்கு. மாப்பிளையும் மாப்பிள்ளை தோளையும் ஒரு ஃபோட்டோ எடுங்க பார்ப்போம். எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் க்ளோஸா. அவ்வளோ சூப்பர். அப்படியே இருங்க. எடுத்தாச்சா? கொடுங்க. இந்த செல்ஃபி ஒன்று எடுத்துரும். நினைங்க. Let's take a selfie புள்ள. Give me a என்ன தம்பி, கல்யாணத்தை முடிச்சிடலாமா? ஏன் நாளையாவது நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கோ? நல்ல நேரம்லாம் எப்பயோ போயிடுது. இப்போ கொஞ்சம் சுமாரான நேரமா இருக்கு. இதையும் விட்டா ராவு காலம் ஏமகண்டம் தான். அதுக்கப்புறம் கல்யாண வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்கும். பாத்தியா மாப்பிள்ள ஐயர் கொழுப்ப? டேய், ஆண்டல் எங்கடா? ஆட பொறுப்பா, நீ மட்டும் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டா போதுமா? பொண்ணு ரெடியாகி வர வேணாமா? வெயிட் பண்ணு, வரும். சீக்கிரம் வர சொல்றா. அப்படியே கேமரா எடுத்து அப்படி வச்சுனா லாங் ஷாட்ல ஹீரோயின் எடுத்து. என்ன பாக்குற? மாப்பிள்ளை பொண்ண வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறாரு. ஏன் பாக்குறாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்வாரு? ஆண்டாள் இன்னைக்கு அவ்வளவு அழகா இருக்கா. மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் முகத்துல தெரியுது. யாரு? நான் சந்தோஷமா இருக்கேனா? உள்ளுக்குள்ள ஓடுற டென்ஷன் எனக்கு மட்டும் தான் தெரியும். டென்ஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதையும் தாண்டி மனசுக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற சந்தோஷம் ஒண்ணு இருக்குல்ல, அதுவும் முகத்துல தெரியுது. சும்மா ஏதாவது சொல்லாத கல்பனா. இல்ல ஆண்டாளு, நான் நிஜமா தான் சொல்றேன். நீ இன்னைக்கு அவ்வளவு அழகா இருக்க. ஆமாண்டி. பொண்ணோட சேர்த்து கூட இருக்க தோழி அநியாயத்துக்கு அழகா இருக்காளே. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கும். வாங்க. மாப்பிள்ள போ. வாண்டாது போலாம். ஓம் கௌரீமி மாய திரளான தக்ஷத்தேகபதே தபதே சாஸ்பதே மாப்பிள்ள திருமாங்கலை தாரணம் பண்ணுங்கோ. மாப்பிள்ள ஒரு நிமிஷம். எவ்வளவு பெரிய மேட்ரு வச்சிருக்கிறேன். இப்ப கட்டு. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி
சாஷ்டாங்கமா விழுந்து அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. உங்க பெத்தவா இல்லாம கல்யாணம் பண்ணிருக்கு, அம்பாள் தான் உங்களுக்கு அப்பா அம்மாவா இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அம்மாடி, உன் ஆத்துக்காரர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோமா. ஆண்டல வேண்டாம், நம்ம 2 பேரும் எப்பயுமே ஈக்குவல் தான். கை கொடு போதும். மாப்பிள்ள, இந்த குங்குமத்தை வச்சு விடுங்க. உங்க பொண்டாட்டி கிட்ட ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அவ மனசை தொடுற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. ஆண்டல, உன் கண்ணிலேருந்து வர கண்ணீர் இதுவே கடைசியாக இருக்கும். நீ உன் கண்ணில் கண்ணீர்னு வந்துச்சுன்னா அது சந்தோஷத்தில் வரதாக தான் இருக்கணும். இனி உன் வாழ்க்கையில் நீ அழவே கூடாது. இதுக்கப்புறமும் அழுதேன்னா நான் ஒரு நல்ல ஆம்பளே இல்லை. சூப்பர் சூப்பர்ப்பா, கரெக்டாக சொன்னேன். சூப்பர். ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமா சொல்லிட்டார். அம்மாடி, நீயும் ஏதாவது சொல்லுமா. நம்மளை படிச்ச சாமியை நம்புற மாதிரி நான் உன்னை நம்புறேன். இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நான் உன்னை சந்தேகப்பட்டதுதான். இனிமே வாழ்க்கையில உன்னை சந்தேகப்படவே மாட்டேன். கண்ணன், நீங்களும் கல்பனாவும் செஞ்ச உதவியை மறக்கவே முடியாது. ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நாங்க 2 பேருமே இங்க இல்ல. ஏதோ உங்க கல்யாணத்துக்கு ராமருக்கு உதவுன அணில் மாதிரி எங்களால உதவ முடிஞ்சதேன்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். அருமையா சொல்லிட்டேன். வாங்களேன், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். அடடடட, நீங்களுமா? வாங்க எடுத்துக்குவோம். இதாம்மா எடு. கல்பனா. அண்ணா சேமமா இருங்கோ, வரேன். மாப்பிள்ள, நான் போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க, வாங்க. பார்ப்பலாம். நான் பார்த்துக்கிறேன் ஆண்டாள், என்னை நம்பு. பயமா இருக்கு அழகர். ஆண்டல, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அமைதியா இரு. எதுவும் பேசாத. எனக்காக. என்னை விட்டுற மாட்டல்ல. அட பாவி சண்டாளா, நீ நல்லா இருப்பியா? என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டியாடா படுபாவி. எது நடக்க கூடாதுன்னு பயந்தேனோ அது நடந்துருச்சே. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே, இதுக்கு தானே நான் உனக்கு நெய் விளக்கு போட்டு தினம் பூஜை பண்ணினேன். என் வேண்டுதல் எல்லாம் வீணா போயிடுச்சே. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்னது இந்த வீட்டுல நடக்க வேண்டிய கல்யாணம் தெரிஞ்சுட்டு நீ மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிற? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? உன்னை வெட்டி போட்டாதானே ஆத்திரம் நடக்கும். என்னப்பா நீங்க? யார் அவன்? அவனை போய் வெட்டுவான் குத்துவன்ட்டு? அவனுக்கு கொஞ்சமாச்சும் அவன் அக்கா கல்யாணத்துல அக்கறை இருந்தா அவன் இந்த மாதிரி பண்ணுவானா? அவனுக்கு அது பெருசா தெரியலடா. அப்பா, ரேவதி கல்யாணம் நின்னு போகணும்னு அவன் நினைச்சிருக்க மாட்டான்ப்பா. ஆமாம்ல, அப்பயே வந்து அக்கா கல்யாணத்தை மாமா நிறுத்திட்டாரு. அப்பயே சொன்னா நீ சங்கடப்படுவேன்னு தான் சொல்லலை.
என்னடா பாக்குற? தம்பி தம்பின்னு உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு பொத்தி பொத்தி பார்த்தால அவளுக்கு ஒரு நல்லது நடக்கூடாம பட்டிய. நீ நல்லா இருப்பியடா? அப்பா இப்ப என்ன ஆகி போச்சு? கல்யாணம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதானே. விடுங்கப்பா. மாலையும் கழுத்துமா தம்பி வந்து நிக்கிறான், அவனை வாசல வச்சு திட்டிக்கிட்டு. அப்பா எதுவா இருந்தாலும் உள்ள வச்சு பேசலாம்ப்பா. ஆர்ச்சாமி. ஆமாப்பா. டேய் அழகரு வாடா. வா அழகரு வாடா. நில்லுடா. அவன் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சா நான் உசுரோட இருக்க மாட்டேன். அம்மா டேய் இந்த சத்தம் போடுற வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க. இது ஏன் வீடு. அவன் உள்ள வரக்கூடாது, அவ்வளவுதான். அவன் வேணும்னா நீங்க எல்லாரும் அவன் கூட வெளியில போயிடுங்க, இல்லன்னா நான் போயிடுறேன். என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு வருவான், அதை பார்த்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? ஏய் அவன் தான் இழுத்துக்கிட்டு ஓடுனானா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? இவ்வளவு தூரம் உன்னை வளர்த்து ஆளாக்குன உங்க அப்பாவுக்கு இதுதான் நீ காட்ட நன்றியா? தங்கச்சி தங்கச்சின்னு உன் மேல உசுரா இருந்தானே, அவன் மனசை கொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவ்வளவு தூரம் உன்னை பாத்துக்கிட்ட அந்த வீட்டுல இருக்கிறவங்களே நீ நேசிக்கல, அவங்க மேல உனக்கு மரியாதை இல்ல. வாய்ப்பு கிடைச்சதும் அவங்கள போட்டு தள்ளிட்டு ஓடி வந்துட்ட. இந்த வீட்டுக்கு மட்டும் நீ நல்லவளா இருப்பேன்னு நான் எப்படி நினைப்பேன்? 30 வருஷமா அழுதுகிட்டு இருக்காரு உங்க அப்பா. அவர் கண்ணீரை துடைக்கணும்னு உனக்கு தோணலையா? கடைசி வரைக்கும் அவர் அழ வச்சுட்டு வந்துட்டியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? என் வயிறு எரிஞ்சு சொல்ற. பெத்தவங்களை அழ வச்சுட்டு வந்தல்ல, நீ கடைசி வரைக்கும் சந்தோஷமாவே இருக்க மாட்ட. நீ அழுது அழுதுதான் உசுர விடுவ. இது என் சாபம். மா சீ வாய மூடு, போடா வெளியே. அம்மா. ஏய் ஆரிச்சாமி, நீ ஊருக்கு வேணா சேர்மனா இருக்கலாம், ஆனா இங்க நீ என் புள்ள, அத மட்டும் மறந்துடாத. இன்னும் என்னடா பார்த்து நின்னுட்டு இருக்க? போடா வெளியே போ. அழகரு நெல்லு. ரேவதி என்னடி பண்ற? அவன் உன் வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டான், அவனுக்கு நீ ஆரத்தி எடுக்க போறியா? அவன் என் தம்பி. என்ன கொண்டு போட்டாலும் அவனை கொண்டு போட்டாலும் அது மாற போறதில்ல. அவனுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு, அக்காவா என் கடமை அவனுக்கு செய்ய விடு. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நீ எதுக்குமா அதுக்கு ஒத்துக்கணும்? இது என் வீடு. ஓகே, அப்ப நாங்களாம் வெளியே போறோம். நீ இந்த வீட்லயே இருந்து ஆண்டு அனுபவி. என்னடி நீ இப்படி பேசுற? சும்மா அழாதம்மா. உன் அண்ணன் வீட்டுக்கு இப்படி ஒரு அசிங்கம் ஆயிடுச்சுன்னு தானே இவ்வளோலாம். உன் அண்ணனை பத்தி இவ்வளவு யோசிக்கிற அளவுக்கு எங்களை பத்தியும் கொஞ்சம் யோசி. நீ பெத்த பிள்ளைய பத்தியும் யோசி. 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தோணுச்சுன்னா அதுக்கான பரிகாரத்தை நீ தான் தேடணும். அதையே எங்க தலைமையில போடுறீங்க? சின்ன பையன், அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அவனை வான்னு சொல்ல மனசு இல்லைனாலும் வாயை மூடிட்டு இருக்கலாம்ல. உன் வம்சமே உருப்படாதுன்னு சபிக்கிற, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நான் சொல்றேம்மா, இது அவனோட வீடு. இந்த வீட்டுக்குள்ள அவன் வருவான், இங்கதான் அவன் இருப்பான். முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது, அவ்வளவுதான். சச்சா, என்னடா அழுதுட்டு இருக்க? அக்கா நான் இருக்கேன்ல, கண்ணை தொடச்சுக்கோ. ஆண்டாளு அழாத. நடந்தது நடந்துருச்சு, இனி அடுத்து என்ன செய்யணும் தான் யோசிக்கணும். கண்ணை தொடச்சுக்கோ. இனிமே இது உன் வீடு. நீ வாழ போற வீட்டுல நீங்க 2 பேரும் 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணக்கா. டேய் அழகுரு, எந்திரிடா, எந்திரிமா. நீங்க 2 பேரும் பேரோடையும் புகழோடையும் இந்த ஊர்ல பல 100 வருஷம் வாழ்வீங்க. எந்திரிங்க, எந்திரிங்க.
வலது கால் எடுத்து வச்சு உள்ள போவாண்டாளு. அண்ணே ஆண்டாள் அழகுறா அவங்க வீட்டுக்கு வந்து இறங்கிட்டாங்க. ஆண்டாளே உன்னை வெட்டி போய் விடாம